Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜூன் மாதம் 2வது வாரத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் கர்த்தர் கடந்த நாள் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஜீவனை கொடுத்து இந்த நாளுடைய ஆராதனையில் கலந்து கொள்ளத்தக்கதாய் இதை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான தம்பி ஜேக்கப்காக டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் கர்த்தர் தேற்றும்படியாக ஆறுதல் செய்யும்படியாக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதம் 2வது வாரம் இந்த சமூகத்தில் நாங்கள் நன்றியோடு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக மகள் டெபோராக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சிலுவையில மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனை ஆறுதல் படுத்துங்க, அவங்களை வழி நடத்துங்க, அவங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த நாளிலே செய்தியின் மூலமாய் நீங்க இடைப்படுவீராக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த 2வது வாரத்திலும் கூட எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு சில பாடல்கள் பாடி நாம் அவர் ஆராதிக்க போகிறோம். முதல் பாடலாக கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை என்ற பாடல் எங்களோடு கூட சேர்ந்து பாடலாம். நாம் அவரை நம்பும் பொழுது நம்மளை ஆண்டவர் ஒரு பொழுதும் வெட்கப்படுத்துகிற ஆண்டவர் கிடையாது. ஸோ எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமாம்.
கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நம் வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்யும் அளவும் நாம் ஒருவேளை சோர்ந்து போயிடலாம். ஆனாலும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்த காலத்தில் அதின் காலத்தில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீர் இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற சோதனைகள் நாங்கள் ஒரு குறைவாக எண்ணலாம். ஆனால் இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அந்த குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றப் போகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவரே, எங்களை சுற்றி உள்ளவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றப் போகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லி அந்த ஆண்டவரத்தில் கொஞ்ச நேரம் ஆராதனை செய்யலாம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் சொன்னது ஒருவேளை தாமதமானாலும், எங்கள் வாழ்க்கையில் நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று சொன்னது ஒருவேளை தாமதமானாலும், அது நடக்குமோ நடக்காதா என்று நாங்கள் எங்கள் மனித பிரகாரமாக அதை குறித்து சோர்ந்து போயிருந்தால் ஆண்டவரே, நீர் குறித்த காலத்தில் எங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்த தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, உண்மையே சார்ந்திருக்க அந்த சோதனை காலங்களிலும் சரி ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மையை சார்ந்திருக்க, உண்மையை நம்பி இருக்க ஒரு விசையாக எங்களை பக்குவப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது, கேட்டு அவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? இயேசுவே, கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார், குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீ சொன்னது நிறைவேறும் அளவு மேல இன்னும் அதிக வாஞ்சியோடு கூட, மேல இன்னும் அதிக பற்றுதலோடு கூட உமக்காக காத்திருக்கக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட எத்தனையோ பேர் எத்தனையோ தேவைகளை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீ சரியான நேரத்தில் நேர்த்தியாய் செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை நோக்கி முறையிடும் பொழுது, ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில சரியான நேரத்தில் ஏற்ற நேரத்தில் நமக்கான தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, இப்படியாக செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே.
நாங்கள் எந்த நேரத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, யாருக்கு முன்பாகவும் தலை குனிந்து போகாதபடிக்கு நீர் எங்களை மாற்றப் போகிற தயவுக்காக நன்றி. இப்படியாக எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து கேட்கிறோம். மீதியான நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். நம்முடைய செய்தி கடந்து போவோம். முதலாம் தேதி மற்றும் முதல் வாரம் நாம் கேட்ட அதே வசனத்துக்கு கீழாக நாம் செய்தியை கேட்க போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை எரேமியா எழுதுகிற தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Jeremiah chapter 31 verse 9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்களே தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு கேப்டிவிட்டியிலிருந்து அவளை கொண்டு வரும்போது அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக தேவன் தீர்க்க தரிசனமாய் எரேமியாவின் மூலமாய் இடைப்பட்டதை இந்த இடத்துல பார்க்கிறோம். இது இந்த அதிகாரத்துக்கு சாங் ஆஃப் கன்சோலேஷன் என்று சொல்லுகிறார்கள். ஸோ ஒரு ஆறுதலின் பாடலாய் இந்த அதிகாரம் காணப்படுகிறது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆறுதல் செய்கிற தேவன் இந்த இடத்துல சொல்றார், அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடு என் இடத்துல வருவாங்க, நான் அவர்களை தண்ணீர் அண்டையில நடத்துவேன், நேராய் நடத்துவேன் என்று சொல்லி இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்துல நேராய் நடத்துவேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அநேக தடவை நம்முடைய லைஃப்ல சோர்ந்து போனவளாய் காணப்படுகிறோம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படும் போது அதற்கான எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களில் தோல்வி அடையும் போது நாம் சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்கள் வாசிப்போம். 4 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேலும் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேலே என்னும் கன்னிகையே என்று சொல்லி அவர் அட்ரஸ் பண்ணுகிறத பார்க்கிறோம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அந்த இடத்துல மறுபடியுமாய் ஒரு ஆறுதல் செய்கிறது மாத்திரமல்ல, அங்க ரீபில்ட் பண்ணப்படுகிறது. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சி உண்டாகத்தக்கதாய் அவங்க வாழ்க்கை உடைந்து போன வாழ்க்கையை மறுபடியுமாய் கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவனிடத்துல முறையிடும் போது அவர் நமக்கு செய்கிற காரியம் என்ன? நாம் கையிட்டு செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அவர் நேராய் நடத்தி வருகிறார் என்பதை நாம் உணர முடியும். உபத்திரவங்களின் நேரத்துல, கஷ்டங்களின் நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறவர்களா இல்லாதபடி உண்மையாகவே தேவனை களிப்போடு ஆனந்த பலிகளை செலுத்தி தேவனை துதிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இதுல வேதத்துல ஒரு மனிதரை குறித்து பார்க்கிறோம். அவர் ஆபிரகாமுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரராய் எலியேசர் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலைக்காரன் இருந்தார். அவரிடத்துல ஆபிரகாம் ஒரு அசைன்மென்ட் கொடுத்த போது தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும்படியாக தேவன் ஆபிரகாமின் மூலமாய் அனுப்பப்பட்ட எலியேசர் அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 48 வசனத்தை வாசிக்க கேட்போம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியா நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய அறிக்கை என்ன? அவருடைய டெஸ்டிமனி என்ன? ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார், அவர் என்னை நேராய் நடக்க பண்ணினார், அவருடைய பிரயாசங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு தேவன் வெற்றியை சிறக்க பண்ணினார் என்று சொல்லி எலியேசர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அநேக சோர்வுகளும் வேதனைகளும் கஷ்ட
கஷ்டங்களும் பாடுகளும் கடந்த 5 மாத காலமா நீங்கள் அனுபவித்திருக்கலாம். இந்த 6வது மாதத்துல a song of consolation உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலின் பாடலாய், ஆறுதலின் மாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் மறுபடியும் ரீபில்ட் பண்ணக்கூடியவராய், உங்களையும் என்னையும் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராய், உங்களையும் என்னையும் அநேகருக்கு சிறந்து விளங்கு பண்ணும்படியாக நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை ருசிக்கக்கூடியவராய் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கார். இதை அறிந்த பவுல் இப்படியாக தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல, கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறபடினாலே கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கும். எங்க உபத்திரவங்கள் இருக்கிறதோ அந்த உபத்திரவங்களின் மத்தியில தேவனுடைய ஆறுதல் எங்களுக்கு இருக்கு என்று சொல்கிறார். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்ட நாட்களில் அவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சோர்ந்து போனவர்களாய், உங்கள் வாழ்க்கையில அநேக கஷ்டங்களிலும் பாடுகளிலும் விசேஷமாய் தோல்வியுற்றவர்களாய் நீங்கள் காணப்படும் போது இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகமான செய்தி என்னவென்றால், தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களை நேராய் நடத்தக்கூடியவர், உங்களுடைய அழுகைக்கும் விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுக்கிறவர், எலியேசருடைய ஜெபத்தை கேட்டு அவரை நேராய் நடக்க பண்ணினவர். பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரமாய் பார்க்கும்போது எங்களுடைய கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய ஆறுதல் எங்களுக்குள் பெருகு, எங்களுடைய உபத்திரவங்களின் நேரத்தில் அவருடைய ஆறுதல் எங்களுக்கு பெருகக்கூடியதாய் காணப்படுகிறது பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்துல அப்படிப்பட்ட பிரயாசங்கள் உங்களுடைய எல்லா விருதாவாய் போய்விடாதபடி கர்த்தர் எல்லாவற்றிலும் நூறுதனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தக்கதாய், ஒருவேளை பிள்ளைகள் நீங்க ஸ்கூல் அட்மிஷன் மற்றும் காலேஜ் அட்மிஷனுக்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் போது, பெற்றோர்கள் ஒருவேளை பண தேவைகளுக்காய் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் போது, கர்த்தர் மனம் இறங்கி உங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆறுதலின் தேவன் உங்களை நடத்தும்படி விட்டு கொடுங்கள். அவரிடத்துல முழுவதும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவனிடத்துல உங்களுடைய குறைகளை தெரியப்படுத்துங்க. ஜெபத்தினால் எல்லா காரியங்களையும் ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. ஏசப்பா உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமையுள்ளவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆறுதலின் தேவனாய் எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்களித்த தேவன் எங்களை ஆண்டவரே நேராய் நடத்துகிறவர். எங்களை தொடர்ந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை அப்படியாகவே நடத்துவீராக. எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயத்தை ருசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய அழுகைகள், எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருவீராக. எல்லா துதிகனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநைக்கமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.